भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गलेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषातरं तम् अनाहयपारं महामोहपारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तदातो निवासं महा अट्टकासं महापापनासं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं महेशं सुरेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे இப்போ ஆர்வத்தோட இந்த தலத்துக்கு யார் வந்திருக்காங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் தேவை செல்வாக்கு, அதுதான் பணம். இந்த பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனே இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டிருக்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. குபேரன் வந்து வணங்கிய ஸ்தலத்தில் வணங்குனா, குபேரனா இருந்தவர் வணங்குறாருன்னா தன்னோட செல்வத்தை தானே காப்பாற்றி வச்சுக்கிறதுக்கான அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். நீங்கள் பணக்காரர் ஆகணுங்கிற விரும்புனீங்கன்னா இந்த கோயிலுக்கு உடல் சேவை செய்யலாம். உடல் சேவைன்னா என்னங்க அப்படின்னா, அந்த கோயிலில் போய் ஒரு சின்னதாக படிக்கட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குப்பை அகற்றுதல், அந்த மாதிரி சின்ன சின்ன ஊழியங்கள் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கோயில் தாங்க 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கோயிலை பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு பாலிஷ்டாக, அது வந்து என்னமோ இப்போ தான் புதுசாக கட்டின கோயில் மாதிரியும் பல இருக்குங்க, நம்ப முடியல. ஆனால் இந்த திருக்கோயில் இத்தனை காலம் வெளிப்படாததற்கு காரணம், சிவன் தவக்கோலத்தில் இருந்திருக்கிறார். தவம் செய்யும்போது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய சிவன் கோயிலை பாருங்கள், கொஞ்ச காலத்துக்கு தவக்கோலத்தில் இருக்கும். அப்போ என்னன்னா, இப்போ இந்த சிவன் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதராக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி உடனமர்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேசவர்த்தினி தாயாரை வந்து படம் பிடிக்க முடியல. அவங்க வந்து இங்கே அருவமாக இருக்காங்க. அருவம் என்றால் உருவம் இல்லாத கோயிலில் சிவனுக்கு சேவை செய்யும் சேவகியாக காட்சி தருகிறார். இங்கே வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது. கேசவர்த்தினி தாயார் இங்கே அருவமாக காட்சி தருகிறார். शिव शम्भो महा